அப்பதான் நான் வண்டி அனுப்ப முடியும், ஆர்டர்ஸ் இல்லாம வண்டி அனுப்ப முடியாதுன்னு சொன்ன உடனே அடுத்த 10 நிமிடத்துல மைக்ல திரு நாகராஜ் கண்ட்ரோல் ரூம் அவர் எனக்கு சொல்றார், கட்டளையிடுறார், உடனடியா நீங்க போய் திருச்செந்தூர் பாதுகாப்பு பணிக்கு போங்கன்னு சொல்றாரு. ரைட், முருகப்பா கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு திருச்செந்தூருக்கு மைக்கிலேயே சொல்லிட்டு போய் 5ஆம் தேதி பாதுகாப்பு பணி. எனக்கு எந்த வண்டி என்கிட்ட கேட்டாங்களோ அதே வண்டியில தான் நானு பயணம் செஞ்சேன். கிட்டத்தட்ட 400 இருந்து 450 கிலோமீட்டர், 5, 6, 7 3 நாட்கள் நான் பயணம் செஞ்சேன். அதுக்கப்புறம் நான் அங்க இருக்கும் போதே எஸ்பி ஆபீஸ்ல இருந்து ஒரு உத்தரவு வருது, நீங்க உடனடியா திருவாரூர் பந்தோபஸ்து ஆனரபிள் சிஎம் பந்தோபஸ்துக்கு உடனடியா நீங்க போகணும் அப்படின்னோட நான் ஹெட்குவார்டர்ல வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு அன்னைக்கு நைட் கண்ட்ரோல் ரூம்ல கூப்பிட்டு நான் வந்து இங்க வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டேன். 2 மணிக்கு நைட்டு கொடுக்குறேன். அதாவது 7ஆம் தேதி 8ஆம் தேதி விடிய காலையில சொல்லிட்டு எல்லாமே நான் சொல்ற பதிவுகள் எல்லாமே ஜிடியில இருக்கு, எல்லாமே இருக்கு. எதையுமே மறைக்க முடியாது, ஒழிக்க முடியாது. இந்த மாவட்டத்தில் இருக்கிற பாக்குற அனைத்து காவலர்கள் அதிகாரிகள் எல்லாருக்கும் தெரியும் இங்க என்ன கொடுமை நடந்துகிட்டு இருக்குன்னு. இதுக்கு காரணம் முக்கியம். ஒன்னு எஸ்பி திரு ஸ்டாலின் ஐபிஎஸ், இன்னொன்னு ஆய்வாளர் ஸ்பெஷல் பிரான்ச் பாலச்சந்தர். எஸ்பியை கூட நம்ம எடுத்துக்கலாம் ஒரு அதிகாரியா. இந்த பாலச்சந்தர் என்ன மட்டும் இல்ல, பல அதிகாரிகளை துன்புறுத்துறாரு, வேலை செய்ய விடாம பணி செய்யறாரு, இந்த மாதிரி பிரச்சனை பண்றாரு. வண்டி வாகனத்தை வந்து நான் வந்து திருவாரூர்ல இருந்து 8ஆம் தேதி வந்து 7, 8, 9, 10ஆம் தேதி திருவாரூர் பந்தோபஸ்து முடிச்சுட்டு 10ஆம் தேதி நைட்டு வந்த உடனே இறங்க கூட இல்ல வீட்டுல, உடனடியா வண்டி வேணும்னாங்க. அப்பயும் கேட்கிறேன், யாருக்கு இந்த வண்டி வேணும்? திரு மெய்யநாதன் ஆனரபிள் மினிஸ்டருக்கு வண்டி வேணும் சார். அந்த ஏஆர்எஸ்சி தான் எங்கிட்ட பேசுறாரு, ரெக்வஸ்ட் பண்றாரு. அப்பயும் சொல்றேன், இந்த வண்டி எஸ்கார்ட் யூஸ் பண்ண முடியாது, புரோட்டோகால்ல கிடையாது. புரோட்டோகால்ல நான் எஸ்பி செக்யூரிட்டியில இருந்தவன், எஸ்பில ஐஎஸ்ல இருந்தவன். இது வந்து செக்யூரிட்டியில புரோட்டோகாலே கிடையாது, நான் வண்டி கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணதுனால இந்த வண்டியை ஏஆர்எஸ்சி கிட்ட கொடுத்தேன். ஆனா ஆனரபிள் மினிஸ்டர் அவங்களுக்கு போகல, இந்த வண்டியை எடுத்து ஓரமா எடுத்து வச்சுட்டாங்க. 10ஆம் தேதியிலிருந்து வண்டி இல்ல. 11ஆம் தேதி நான் மாவட்ட எஸ்பிக்கு தெரிவிக்கிறேன், சார் எனக்கு வண்டி இல்ல, எல்லாத்துக்குமே ரெக்கார்ட் இருக்கு. ஐ ஹேவ் எவ்ரிதிங் இன் மை மொபைல் போன் ரெக்கார்ட், ஈச் அண்ட் எவ்ரிதிங். இன்னையிலிருந்து இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு, இந்த 8 மாத காலத்துல ஒரு நாள் கூட எஸ்பி என்கிட்ட சரியா போன்ல பேசுனதே கிடையாது. அது என்ன காரணமோ அது கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஆனா இந்த 10ஆம் தேதி வந்து வண்டியை நைட்டு வாங்கிட்டாங்க. 11ஆம் தேதி மத்தியானம் வரைக்கும் வண்டி வரல. நான் வண்டி வரலன்னு சொன்னேன்னா அவர்கிட்ட தெரிவிக்கிறேன், எனக்கு ஒரு ரோட்லயே ஓடவே முடியாத ஒரு வண்டி எனக்கு கொடுக்குறாங்க. அந்த வண்டியை நான் என்ன சொல்றேன், சார் இந்த வண்டியில போக முடியாது. என்னுடைய டிரைவர் மணிபாரதி என்கிட்ட கூப்பிட்டு சொல்றாரு, ஐயா இந்த வண்டி ரோட்ல யூஸ் பண்ண முடியாது ஐயா சொல்றாரு. பரவாயில்ல, உயர் அதிகாரிகள் உத்தரவு கொடுத்துட்டாங்க, வண்டியை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியாச்சு. வண்டி வந்துடுச்சு. வண்டி வந்தோடனே அந்த வண்டியில நைட் கண்ட்ரோல் ரூம் அன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் நைட் ரவுண்ட்ஸ் போடுறாங்க. வண்டியை என்னால ஓட்ட முடியலன்றாரு டிரைவர். வண்டியை தள்ளி ஓட்டி கொண்டு போயிட்டு கொஞ்சம் தூரம் செக் போஸ்ட் கிட்ட கொள்ளிடம் பக்கத்துல வண்டி நின்று போச்சு. வண்டியில இருந்து புகை வருது. கண்ட்ரோல் ரூமுக்கு சொல்றேன், ஏஆருக்கு சொல்றேன், எஸ்ஐ நம்ம ஏஆர்எஸ்ஐக்கு சொல்றோம். எந்த நடவடிக்கை எடுக்கல. அன்னைக்கு வண்டி ஓடலன்னு இல்ல, வண்டி ஓடுது. பட் இட் இஸ் நாட் குட் கண்டிஷன் டு ரோட்ல ஓட்டுறதுக்கு வண்டி இல்ல. வண்டியில இருந்து புகை வந்தா எப்படி உட்காந்து போக முடியும்? ஒரு டிரைவர் உயிர் முக்கியம் இல்லையா? உங்களுக்கு வேணா என் உயிர் முக்கியம் இல்ல, என் குடும்பத்துக்கு என் உயிர் ரொம்ப முக்கியம். முக்கியமா இல்லையா சார்? முக்கியம், என் உயிர் ரொம்ப முக்கியம். அதனால நான் சொல்லிட்டேன், இந்த வாகனம் ஓட்ட முடியாது. இருந்தாலும் காலையில வரைக்கும் மனசாட்சியோட என்னோட நைட் ரவுண்ட்ஸ் முடிச்சிட்டு அடுத்த நாள் அந்த வண்டியை கண்ட்ரோல் ரூம்ல கொண்டு வந்துட்டு போட்டாச்சு. போட்டுட்டு நான் எஸ்பி தெரிவிச்சேன், சார் வண்டி ஓட முடியாது சார், வண்டி எதுவும் பண்ண முடியாது. உடனே அவர் என்ன சொன்னாரு, எந்த பதிலும் சொல்லல, ஒரு பதிலும் சொல்லல. நான் பாட்டு இருந்தேன், நான் பாட்டு என்னுடைய கடமையை செய்யணும். பைக்ல போனேன், எல்லாத்தையும் செக் பண்ணேன். இது ஏடிஜிபி என்போர்ஸ்மெண்ட் சார் வரைக்கும் தெரியும். 12ஆம் தேதி நான் பைக்ல போய் செக் பண்ணது, போட்டோ போட்டது எல்லாம் தெரியும். ஆனா இந்த நிர்வாகம் என்ன சொல்லுது, எஸ்பி சார் என்ன சொல்றாங்க, நாங்க சிஎம் பந்தோபஸ்துக்காக நாங்க எடுத்துக்கிட்டோம் இந்த வண்டியை. என்கிட்ட கேட்டது எதுக்கு? மெய்யநாதன் மினிஸ்டருக்காக வண்டியை கேட்டீங்க. ஆனா சிஎம் பந்தோபஸ்துக்காக வண்டி எடுத்துன்னு சொல்லிவிட்டு எனக்கு வண்டியே கொடுக்காம
நான் வந்து வண்டி இல்லாம பைக்ல தான் மூவ் பண்ண. எல்லாருக்கும் தெரியும், ஹெல்மெட் போட்டுக்கிட்டு யூனிஃபார்ம்ல பைக்ல தான் போனேன். என்னுடைய டிரைவர் இருந்தார். அதன் பிறகு நான் பந்தோபஸ்ல எனக்கு கண்டிஜென்சி கான்வாயில பைலட்டா போடுறாங்க. அதாவது முதலமைச்சர் ஆனரபிள் சிஎம் அவங்களுக்கு வந்து ஒரு தனி வாகனம் இருக்கும், பைலட் இருக்கும், அது தனி. இது வந்து இரவு நேரங்களில் ஏதாவது எமர்ஜென்சியா போறாரு அப்படின்னு சொன்னா இந்த கண்டிஜென்ட் பைலட் நான் மைக்ல கூப்பிட்டு சொல்றேன், பதிவு பண்ணிருக்கேன், வாட்ஸ்அப்லயும் அதிகாரிகளுக்கு பதிவு பண்ணிருக்கிறேன். எனக்கு வாகனம் இல்ல, வாகனம் கொடுங்கன்னு. ஏற்கனவே என்கிட்ட இருந்த வாகனம் பிடுங்கப்பட்டது. எனக்கு இப்போ மறுப்பு தெரிவிக்கிறாங்களே ஐயா அவர்கள், இப்போ வண்டியை புடுங்கல அவர்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாங்களே, அப்போ எப்படி திருச்சி வாகனம் என்கிட்ட வந்துச்சு? எல்லாம் கவனமா இருந்துக்கங்க. திருச்சியில இருந்து ஒரு வாகனத்தை எனக்கு கொடுக்குறாங்க எஸ்காட்டுக்கு. அன்னைக்கு நைட்டுக்கு கொடுத்துட்டு அன்னைக்கு நைட்டு முழுவதும் அடுத்த நாள் காலையில முழுவதும் அந்த கான்வாயில இருந்துட்டு 2 நாள் ஓட்டின பிறகு அந்த வண்டி வாங்கிட்டாங்க. வண்டி வாங்கின பிறகு அதுக்கப்புறம் அந்த அதிகாரி சொன்ன அதிகாரி நம்ம மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் எனக்கு வந்து வண்டியே கொடுக்கல. நான் வந்து இன்னைக்கு காலையில கூட மைக்கில் கூப்பிட்டு கேட்கிறேன், சார் எனக்கு வண்டி வரல, நான் நடந்துதான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆபீஸ்க்கு, நான் என்னால பைக்ல போக முடியல, 150 கிலோமீட்டர் பைக்ல டிராவல் பண்ணதுல பேக் பெயினா இருக்கு. எந்த விதமான பதில் இல்ல. கண்ட்ரோல் கூப்பிட்டு சொன்ன மைக்கில் எந்த விதமான பதில் இல்ல. நான் நடந்தே வந்தேன். நான் யாருக்கிட்டையும் எந்த ஒரு நிருபர்கள்கிட்டயும் யாருக்கிட்டையும் நான் சொல்லல. இப்பதான் நான் சொன்னேன், உண்மையா நான் சொல்றேன். நான் கூப்பிட்டேன் உங்களை, நான் கொடுக்கணும், வேற வழி இல்ல. காலத்தின் கட்டாயம் இது கொடுத்துதான் அவரும் உண்மை வெளிச்சத்துக்கு. எத்தனை நாள் குனிய கொட்டுவீங்க நீங்க எல்லாரையும்? எத்தனை நாள் கொட்டுவீங்க? என்ன டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க போறீங்க? எடுத்துட்டு போங்க, ஒண்ணும் பிரச்சனை. நேர்மைக்கு ஒரு சவால் வந்தா லெட் இட் பி. ஆனஸ்டிக்கு, என்னுடைய நேர்மைக்கு, என்னுடைய இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் நான் செஞ்ச பணிக்கு 11 மாசம் நான் இந்த மாவட்டத்தில் செஞ்ச பணிக்கு அப்படிதான் என்ன சஸ்பெண்ட் பண்ணணும், பண்ணிட்டு போங்க. நோ பாதரேஷன் அட் ஆல். ஆனா இதுக்கு பின்னாடி 2 உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த பேரை சொல்றதுக்கு அந்த உயர் அதிகாரிகளுக்கே தெரியும். 2 உயர் அதிகாரிகள். ஒன்னு உளவு பிரிவு அதிகாரி ஐஜி திரு செந்தில்நாதன், செந்தில்வேல் ஐபிஎஸ். அதர் ஒன் ஆபீசர் ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் டேவிட் ஆசீர்வாதம். இந்த 2 பேர் பேச சொல்றது கூட எனக்கு நான் கூசுது. கஷ்டம். போலீஸ்ல ரொம்ப கஷ்டம். நாங்க எங்களை மாதிரி அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள் எப்படி வேலை செய்ய முடியும்? நாங்க எங்களை நேத்து எஸ்பி மயிலாடுதுறை என்ன ரூம்ல கூப்பிட்டு பேசுற, இப்படி வரல காமிச்சு, இப்படி இருக்கிற வரல வளைஞ்சு போகணுமா, வரையில உடைச்சிருவாங்களாம்.